மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்றம். இந்த எடப்பாடி நகரிலே மிக அருமையான இந்த தெருமுனை பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்து இந்த நகரத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம், இந்த எடப்பாடி நகர்வாழ் மக்களுக்கு நாங்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்று மிக தெளிவாக இந்த நகரவாழ் மக்களுக்கு விளக்கமாக கூறிய, வரவேற்பு வழங்கிய இந்த நகர தலைவர் சந்திரன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அன்னார் சந்திரசேகரன் அவர்களே, முன்னாள் தொழில்பிரிவு மாவட்ட தலைவர் தர்மராஜா அண்ணா அவர்களே, உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவர் அன்னார் சிவலிங்கம் அவர்களே, எடப்பாடி வடக்கு ஒன்றிய தலைவர் CM பழனிசாமி அவர்களே, கொங்கடாபுரம் தெற்கு ஒன்றிய தலைவர் RP குமாரண்ணா அவர்களே, கொங்கடாபுரம் வடக்கு ஒன்றிய சகோதரி K ராஜேஸ்வரி அவர்களே, நங்கவள்ளி தெற்கு ஒன்றிய தலைவர் S வரதராஜ் அவர்களே, எடப்பாடி தெற்கு ஒன்றிய தலைவர் G முருகேசன் அண்ணா அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த CS கிருஷ்ணராஜ், திமுகவில் இருந்து வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் இருந்து அந்த கட்சியிலெல்லாம் இருந்தது எனக்கு ஒரு வெட்கக்கேடாக இருந்தது என்று கூறி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறார் அண்ணன் ராஜ் அண்ணா அவர்களே. அடுத்தபடியாக ஐயா, கிட்டத்தட்ட எனக்கு 43 வயசாவது, அவர் அரசியலுக்கு வந்து 60 வருடம் ஆகுது. அரசியலுக்கு வந்து 60 வருடம் ஆகக்கூடிய ஒரு ஐயா என்று சொன்னாரு. முன்னாள் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர், முன்னாள் கவுன்சிலர் அர்த்தநாரி ஐயா சொன்னாரு, ஐயா நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா காங்கிரஸ்ல இருந்தேன், ஆனா எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதுவுமே இந்த மக்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க முடியல. ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன். சேர்ந்த நாளைக்கே எங்க ஊருக்கு தெருவிளக்க போட்டு கொடுத்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. அந்த மாதிரி ஒரு கட்சியில நான் சேர்ந்தது எனக்கு பெருமை என்று சொன்னவர் அர்த்தநாரியன், இந்த பகுதியை சேர்ந்தவர். அடுத்தபடியாக M மணியண்ணார், ஊர் கவுண்டர், கவுண்டம்பட்டினுடைய ஒரு ஊர் தலைவர். அவரும் ஒரு அருமையான பொறுப்பில் இருக்கின்றவர். இன்றைக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து சேர்ந்துள்ளார். அடுத்தபடியாக R சண்முகண்ணா அவர்கள். சண்முகண்ணாவை பத்தி நாம சொல்லணும். அவர் திமுக திராவிட கட்சியில் இருந்தவர் தான். அவரு மட்டும் கட்சியில சேரலைங்க, நான் மட்டும் கட்சியில சேர மாட்டேன், என்னுடைய குடும்பம் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேரும் என்று கட்சியிலே சேர்ந்தவர் சண்முகண்ணா அவர்கள். அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது சகோதரிகளுக்கும் கிளை தலைவர்களுக்கும் ஏனைய ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் நகர நிர்வாகிகளுக்கும் இவ்வளவு நேரமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகின்றது, என்ன சொல்லுகின்றார்கள் என்று நீங்கள் எல்லாம் ஆங்காங்கே நின்று கடைகளிலும் சரி, இந்த பேருந்து நிலையத்திலும் சரி, எங்களுக்காக அமர்ந்தும் நின்றும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் சேர்த்து எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண கூட்டமானது எங்களுடைய நகர தலைவர் போட்டிருந்தார், சிறப்பு திருமுனை கூட்டம் என்று. ஏனென்றால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனையுடைய விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்த சாதனையுடைய விளக்க திருமுனை இந்த கூட்டத்தில் நான் முதல்ல என்ன சொன்னேன், நான் டைம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா கடைசியாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் சாயந்தரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே, இந்த தேசத்திலே வரக்கூடிய இந்த சன்னதிகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று
100 ஆண்டுகளுக்கு இந்த பாரத பிரதமர் இந்த நாட்டிலே நல்லதை செய்திருக்கிறார். இந்த 10 ஆண்டு கால சாதனையில இது சரித்திரம். இது யாரால சொல்ல முடியுமா? சாதனை இல்லை, இது வரலாறு, சரித்திரம். எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த மக்கள் 100 ஆண்டு காலம், இதற்கு மேல எந்த கட்சி ஆட்சியிலே வந்தாலும் சரி மத்தியிலே, ஆனா இந்த 100 ஆண்டு கால சரித்திரத்தை உங்களால் மறுக்க முடியுமா? முடியாது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 1950 குஜராத்தில் வட்நகர் என்ற ஒரு கிராமத்தில் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். பெரிய கோடீஸ்வரம் கிடையாது எங்க அப்பா, பெரிய கோடீஸ்வரம் கிடையாது எங்க அம்மா. ஒரு டீ கடை வச்சிருக்கிறவர, ஒரு டீ கடைக்காரனோட பையனாக 1950 குஜராத்தில் வட்நகர்ல பிறந்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் அவர் பள்ளி படிப்பை அங்கேயே முடித்தார். கிட்டத்தட்ட என்ன சுருக்கமான சொல்ல, கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் 2014 இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக நின்று முதல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற ஒரு மாமனிதனை இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்திற்காக வழிகாட்டியது பாரதிய ஜனதா கட்சி. இது எந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மாறுதட்டி சொல்லுவான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல பிரதமரான உடனே அவருக்கு ஜனாதிபதி அவர்கள் பதவி பிரமாணம் பண்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த தெரிமுறை பிரச்சாரமே என்ன தெரியுமா? இந்து அறநிலைத்துறையை கண்டனம் செய்து, ஏன்னா அவங்க செய்யக்கூடிய இந்த ஊழல், அவங்க செய்யக்கூடிய இந்த எல்லாம் எங்க நகரத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தெளிவா அழகா சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்றதுக்கு அதுல இது வேற வார்த்தையே இல்லை, அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. பிரதமர் எப்படி தெரியுமா பதவி ஏற்றுக்கிட்டாரு? இந்த நகரத்தில் இருக்கின்ற மக்கள் வாசிகளே, நீங்கள் அனைவரும் இந்த கேளுங்கள், ஈஸ்வரன் மேல சத்தியமாக இந்த இருக்கிறாரே நஞ்சுண்டேஸ்வரர், அவருடைய சத்தியமாக, அவர் மேல சத்தியமாக இந்த நாட்டுக்காக உழைப்பேன் என்று பாரத பிரதமர் பதவியேற்பு செய்தார். அதே மாதிரிதான் இந்த இடத்திலே நான் கூறுகிறேன், என்னுடைய முதல் மாவட்டத்தினுடைய இந்த மாவட்ட தலைவராக நான் பதவியேற்று என்னுடைய முதல் இந்த தெருமுறை பிரச்சாரத்தில் நான் கூறுகின்றேன், இந்த நஞ்சேண்டேஸ்வரர் பின்னாடி இருக்கிறாரே, அவர் மேல சத்தியமாக நான் சொல்கின்றேன், இங்கே இருக்கின்ற இந்த கோவில் நிலங்களை எல்லாம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைத்து நம்மளுடைய இந்த கோயிலுடைய சொத்துக்களை மீட்டு மறுபடியும் இந்த கோயிலுக்கே கொடுப்பார்கள் என்று இதே இடத்தில் வாக்குறுதி தருகிறேன். திராவிட கட்சியில் இருக்கிற யாராவது இல்லப்பா உங்களால பண்ண முடியாது, உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க தமிழகத்துல, உங்க முதலமைச்சர் தானே இருந்துட்டு இருக்கிறாரு, உங்க அமைச்சர்கள் தானே இருக்கிறாரு, சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் மத்தியிலே இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற மாமனிதன் இருக்கும் வரை அந்த வார்த்தையை எந்த கட்சியாலும், எந்த திராவிட கட்சியாலும் உங்களால் சொல்ல முடியாத, பாரதிய ஜனதா கட்சியால செஞ்சு முடிக்க முடியாது என்று. காரணம் என்றால் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குண்டூசி ஊழல் கூட அவர் மேல வைக்க முடியாதுப்பா. ஒரு குண்டூசி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலமாக இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல உங்களால் ஒரு குண்டூசி ஊழல் சொல்ல முடியுமா? திராவிட கட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, முடியாது. அவர் சொன்னாரு, அவன் சொன்னாரு, எல்லாம் இங்க இருக்கிறவங்க காசு மணி துட்டு மத்திய அரசு எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, இதை தான் நீங்க பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க. இன்றைய நிலையில தமிழ்நாட்டினுடைய நிலைமை அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டுள்ள இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமூக நீதிக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைச்சி கொண்டிருக்கும் ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் ஒரு 2 வார்த்தைக்குள்ள சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய கூட்டத்தை. நிறைய நான் பேசலாம்னு நினைச்சேன், இப்ப நிறைய குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன், நிஜமா 2 பக்கம் வச்சிருக்கேன். ஆனா இது எல்லாத்தையுமே எங்களுடைய நகர தலைவர்கள், நகர நிர்வாகிகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. நான் தான் கூப்பிட்டு சந்திரன் கேட்டேன், ஏன் சந்திரன் எல்லாமே நீங்களே பேசிவிட்டீங்களா, நான் என்னத்தையா பேசுறது அப்படின்னு. அதுக்கு சந்திரன் சொல்றாரு, அண்ணா உண்மையை பேசுங்கண்ணா அப்படிங்கிறாரு. நரேந்திர மோடி பாரத பிரதமராக வரும் பொழுது
அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த 140 கோடி மக்களிலே முதல் குடிமகனாக இருக்கின்ற ஒரே நபர் யாரு? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை முதல் ஒரு வாய்ப்பு இருக்கும் போது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள டாக்டர் அப்துல் கலாமை கொண்டு வந்தார் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாம் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஐயங்கட்சி, பாரதிய ஜனதா கட்சி பணக்காரன் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஏழைகளுக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கின்ற அதிகாரிகளும் சரி, இருக்கின்ற பிரதமரும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அவங்க ஒத்தே போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற திருமாவளவன் கூட சொல்றாரு. ஐயா திருமாவளவா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்து வர எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மறுக்க முடியுமா? அதை அடுத்தபடியாக மூணாவது வாட்டி நாங்கெல்லாம் நினைச்சோம், மூத்த முன்னோடி இந்த கட்சியை உருவாக்கின ஒரு தெய்வம் அங்கே உட்காந்துட்டு இருக்குது டெல்லியில. யாரு? அடல் அத்வானி இருக்காரு. என்னமோ நாங்கெல்லாம் அப்படிதான் நினைச்சோம். அத்வானி இருக்காரு, அவர் ஒரு வாட்டி ஜனாதிபதி ஆயிடுவாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவரை ஜனாதிபதியை கொண்டு வந்துருவாரு நாங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த மனிதனை பாருங்க ஐயா, அது அவர் மோடி அவர் என்ன மனிதனா இல்ல கடவுளான்னு கூட தெரியல. எங்கேயோ இருக்கின்ற ஒரு பெண்மணி, மலைவாழ் மக்கள், எங்கேயோ இருக்கின்ற ஒரு பெண்மணியை ஒரு மலைவாழ் மக்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அமர வைத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உங்களை குடும்பத்தில் இருக்கின்ற உங்க அப்பா, உங்க தாத்தா, நீயே, அதுக்கப்புறம் உங்க பையன், அந்த மாதிரி உங்க குடும்பத்திலேயே உங்களுடைய இந்த அரசியலில் உங்களுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் திராவிட கட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற அந்த மாதிரி இல்லாமல் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சிந்திக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இந்த நகர்வாழ் மக்களுக்கு அனைவருக்கும் கூறிக்கொண்டு என்னுடைய இறுதியாக என்ன டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லாத போகக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை என்ற ஒரு மாமனிதர் பாருங்க, கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் அவர் எங்க இருக்கிறாரு? கர்நாடகாவில் சிக்மங்களூர்ல ஒரு எஸ்பியா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு கர்நாடகாவில். அந்த மனிதனை கண்டுபிடிச்சு அவரை, இந்த மனிதன் தாயா இந்த தமிழ்நாட்டுக்கு கரெக்டா வருவான், இந்த மனிதன் தாயா தமிழ்நாட்டில் போய் தமிழக மக்களை திருத்துவான், இந்த மனிதன் தாயா திராவிட கட்சிகளை தமிழகத்தில் தான் அகற்றுவான் என்று கர்நாடகாவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய IPS அண்ணாமலையை இந்த மாநிலத்துடைய தலைவராக தேர்வு செய்து கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், எங்க பார்த்தாலும் சொல்றான். டீ கடையில் கூட பேசிட்டு இருப்பாங்க, என்ன இப்படி ஆகி போச்சு, திமுக ஆட்சி வந்த உடனே மக்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு, தொழில் போயிடுச்சு, பசங்களுக்கு வேலை கிடைக்கல, இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க, டாஸ்மார்க் எல்லாம் பயங்கரமா போச்சு, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை எல்லாம் அந்த போதை சாக்லேட் ஸ்கூல்லயே வைக்கிறாங்களாமா, இப்படிலாம் ஆயிடுச்சே, இந்த நாட்டுடைய நிலைமை இப்படி போயிடுச்சே, நம்மளுக்கு எல்லாம் காமராஜர் ஆட்சி வேறுமா, காமராஜர்லாம் அப்படி ஆட்சி பண்ணாரு, இப்படி பண்ணாராமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்றத்திலே காமராஜனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் IPS அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராக ஆக்கி இந்த தமிழகத்திலே அழகு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்க இருக்கின்றாரே பின்னாடி நஞ்சுகண்டேஸ்வரர் மேல சத்தியமாக நான் இந்த எடப்பாடி நகரிலே கூறுகின்றேன், அடுத்த 2026 IPS அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக அமரும் பொழுது இந்த மண்ணிலே காமராஜருடைய பொற்கால ஆட்சி நடைபெறும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.